புதுச்சேரியில் வழிப்பறி செய்யும் நோக்கில் பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கிய கும்பலை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் நாகராஜ், SI ராஜன் மற்றும் போலீசார் நேற்று முன்தினம் இரவு தீவிர ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது இரவு 8 மணியளவில் மேட்டுப்பாளையம் கனரக போக்குவரத்து முனையத்தில் கேஸ் குடோன் அருகே 10 பேர் கொண்ட முகமூடி கும்பல் பதுங்கியிருந்தது. போலீசாரை கண்டதும் அந்த கும்பல் தப்பியோட முயன்றது. அவர்களை மடைக்கு பிடிக்க முயன்றபோது 5 பேர் தப்பி ஓடிவிட்டனர். பிடிப்பட்ட 5 பேரிடம் விசாரித்த போது புதுச்சேரி நயினார் மண்டபம் மாதேவ், சாரம், அன்புமணி, ஆகாஷ், விஜயராகவன், ஹரி என்கின்ற ஹரிபிரசாத் என்பதும் தெரிய வந்தது. அவ்வழியே காரில் மற்றும் நடந்து செல்வோரையும் லாரி உரிமையாளர்களையும் வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி பணம், நகைகளை பறிக்க திட்டமிட்டிருந்ததும் அவர்கள் மீது ஏற்கனவே கொலை முயற்சி, கஞ்சா, வழிப்பறி, திருட்டு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து 5 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 3 கத்திகள், 2 இரும்பு ராடுகள் மற்றும் 5 முகமூடிகளை போலீசார் கைப்பற்றினர். பின்னர் 5 பேரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். தப்பி ஓடிய சாரம் ஸ்கைலேஷ், விழுப்புரம் ஸ்ரீதர், உருளையன்பேட்டை ராகுல், தஞ்சாவூர் அபி, புதுச்சேரி சாரம் வெங்கடேஷ் ஆகிய 5 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்து வருகின்ற ஏப்ரல் 3ஆம் தேதி பிரதமர் மோடி புதுச்சேரி வரும் நிலையில் அன்றைய தினம் ரோட் ஷோ செல்ல உள்ளதாக மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி தேஜா கூட்டணியினர் தீவிர பிரசாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தேஜா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர், மத்திய அமைச்சர்கள், பாஜக முக்கிய நிர்வாகிகள் பிரசாரத்திற்கு வருவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி மாநில தலைவர் ராமலிங்கம் வேட்புமனு தாக்கல் செய்தபோது தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு வந்திருந்தார். தொடர்ந்து அவருக்காக ராஜ்பவன் தொகுதியில் பிரசாரம் மேற்கொண்டார். இந்நிலையில் பாஜக ஊடக மையத்தை மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டாவியா இன்று திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் வருகின்ற 3ஆம் தேதியன்று புதுச்சேரி தேஜா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பிரசாரம் செய்ய உள்ளதாகவும், மேலும் புதுச்சேரியில் அவர் வரும்பொழுது ரோட் ஷோவில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். குறைந்த வட்டியில் லோன் பெற்றுத் தருவதாக பாகூர் நபரிடம் ரூபாய் 80,000 மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது. புதுச்சேரி பாகூரை சார்ந்தவரை மொபைல் மூலமாக தொடர்பு கொண்ட மர்ம நபர் தனியார் நிதி நிறுவனத்திலிருந்து பேசுவதாக அறிமுகப்படுத்தி பேசினார். இதில் குறைந்த வட்டியில் ரூபாய் 7 லட்சம் வரை லோன் பெற்றுத் தருவதாக கூறினார். இதை நம்பி லோன் பெற விண்ணப்பித்த போது செயலாக்க கட்டணம் செலுத்தும்படி கூறியுள்ளார். இதனையடுத்து பல்வேறு தவணைகளாக மர்ம நபருக்கு ரூபாய் 80,281 செலுத்தியுள்ளார். ஆனால் அதன் பின் மர்ம நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதேபோல முத்தியல்பேட்டையை சார்ந்தவர் 77,500, நயினார் மண்டபத்தை சார்ந்தவர் 28,000, சாரத்தை சார்ந்த பின் 7,500 என 4 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1,93,281 இழந்திருக்கிறார்கள். இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி பணி நிரந்தரம் செய்யாவிட்டால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்று ஜிப்மர் தினக்கூலி ஊழியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மத்திய அரசு நிறுவனமான ஜிப்மரில் 450க்கும் மேற்பட்ட தினக்கூலி ஊழியர்கள் கடந்த 25 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல ஆண்டுகளாக போராடியும் வருகிறார்கள். மேலும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஊழியர்கள் நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்தனர். ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றமும் 2 முறை உத்தரவிட்டும் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு 90 நாட்களில் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஜிப்மர் நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டது. 3 மாதங்களாக எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்த ஜிப்மர் நிர்வாகம் தற்போது மேல் முறையீடு செய்துள்ளது. இது ஊழியர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஜிப்மர் இயக்குநர் அலுவலகம் முன்பு ஒன்று சேர்ந்த ஊழியர்கள் அலுவலக வளாகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோரிமேடு போலீசார் ஊழியர்களை கலைந்து போக சொன்னதால் ஊழியர்கள் கடும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். பின்னர் எழுத்துப்பூர்வமாக கொடுத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிர்வாகம் தெரிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
மேலும் பணி நிரந்தரம் செய்யாவிட்டால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை குடும்பத்துடன் புறக்கணிப்போம் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். புதுச்சேரியில் தேர்தல் பறக்கும் படையினரின் வாகன சோதனைகள் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பிடிபட்டது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு போலீசார் தேர்தல் அதிகாரிகள் மற்றும் துணை ராணுவ படையினருடன் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று மதியம் சென்னையிலிருந்து வேனில் கொண்டுவரப்பட்ட நகைகள் பிரபல நகைக்கடையில் கொடுக்கப்பட்டது. மீண்டும் அங்கிருந்த நகைகளை எடுத்துக்கொண்டு சென்னைக்கு வேன் இரவு புறப்பட்டது. சாரம் பகுதியில் தேர்தல் அதிகாரி அர்ஜுன் ராமகிருஷ்ணன் தலைமையில் போலீசார் வாகனத்தை சோதனை நடத்தி கொண்டிருந்தனர். அவ்வழியாக வந்த வேனை மடக்கிய போது வேனில் 5 பெட்டிகளில் தங்க நகைகள் இருந்தன. அவற்றின் மதிப்பு 5 கோடி ரூபாய் என்று தெரிகிறது. சென்னை பல்லாவரத்தில் உள்ள ஒரு நகைக்கடைக்கு இந்த நகைகள் எடுத்து செல்லப்பட்டதாக கூறப்பட்டது. இருப்பினும் உரிய ஆவணங்களை காண்பிக்க தேர்தல் அதிகாரிகள் உத்தரவிட்டனர். தொடர்ந்து நகைக்கடை ஊழியர்கள் ஆவணங்களை காண்பிக்க அவற்றை சுங்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். புதுச்சேரி போலீசார் கண்டிப்பாக ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று சீனியர் எஸ்பி திவ்யா உத்தரவிட்டுள்ளார். திருக்குனூர் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றிய பிரியா கடந்த வாரம் அரும்பார்த்தபுரம் புதிய பைபாஸ் சாலை வழியாக வெளியூர் நோக்கி தனது ஆக்சிஸ் ஸ்கூட்டியில் சென்றார். அப்போது விபத்துக்குள்ளானார். இதில் தூக்கி வீசப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் பிரியா ஹெல்மெட் அணியாமல் சென்றதால் அவருக்கு கை எலும்பு முறிந்து தலை இடுப்பு பகுதிகள் பலத்த காயமடைந்து ஜிப்மரில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரே ஹெல்மெட் அணியாமல் சென்று விபத்தில் சிக்கியதால் போக்குவரத்து சீனியர் எஸ்பி திவ்யா அனைத்து போலீஸ் பிரிவிற்கும் விடுத்துள்ள சுற்றறிக்கையில் புதுச்சேரி போலீசார் அனைவரும் பைக்கில் செல்லும் போது கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும். உயர் அதிகாரிகள் தங்களுக்கு கீழ் வேலை பார்க்கும் போலீசார் ஹெல்மெட் போடுவதை உறுதி செய்ய வேண்டும். விதிமீறலில் ஈடுபடும் போலீசாருக்கு ரூபாய் 1000 அபராதம் விதிப்பதோடு 3 மாதங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும். உத்தரவுகளை மீறும் போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். விதிகளை மதிக்காத பணியாளர்கள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இலவச பரிசு பொருட்கள் விநியோகம் தொடர்பாக புகார்களை தெரிவிக்க கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலக செய்திக்குறிப்பில் புதுச்சேரி சட்டசபை தேர்தலை முன்னிட்டு முறையற்ற பண பரிமாற்றம், தேர்தல் செலவினங்களை கண்காணிப்பதற்கான வருமான வரித்துறை சார்பில் 24 மணி நேரமும் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு தனிநபரோ அல்லது கட்சியோ வாக்காளர்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ரொக்கம், பரிசு பொருட்கள் அல்லது இதர சலுகைகளை புதுச்சேரியில் விநியோகிப்பது குறித்து புகார்களை 1840425026 என்ற எண்ணிலும் குறிப்பிடப்பட்ட மின்னஞ்சல் அல்லது 7598981438 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாரம் பகுதியில் வீடு வீடாக வாக்கு சேகரிப்பு, பம்பரம் விளையாடி மகிழ்ந்த ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் ஒவ்வொரு வீடாக சென்று தாம் போட்டியிடும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். அப்போது அப்பகுதி மக்கள் அவருக்கு மலர்கள் தூவி ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். மேலும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களித்து உங்களை வெற்றி பெற செய்வோம் என்று உறுதியளித்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் பம்பரம் விளையாடி கொண்டிருந்த சிறுவனை பார்த்த ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவரிடமிருந்து பம்பரம் வாங்கி சிறுவர்களுடன் இணைந்து விளையாட மகிழ்ந்தார். இந்த நிகழ்வு அங்கிருந்த மக்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியது. நெல்லித்தோப்பு தொகுதியில் எழுச்சிக்கு வேட்பாளர் ஜெயக்குமாரை ஆதரித்து ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தீவிர பிரசாரம் மேற்கொண்டார். நெல்லித்தோப்பு தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜெயக்குமாருக்கு அக்கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக பிள்ளைத்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆனந்தமுத்து மாரியம்மன் தேவஸ்தானம் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தனது தேர்தல் பிரசாரத்தை துவங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தவர் லட்சிய ஜனநாயக கட்சியின் சின்னமான தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அப்போது மகளிர்கள் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு ஆர்த்தி எடுத்து வரவேற்றனர். அரியங்குப்பம் அதிமுக சார்பில் தொகுதியின் கழக செயலர் ராஜா என்கின்ற வேலுசாமி ஏற்பாட்டில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது.
தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பில் அரியங்குப்பம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக ஐயப்பன் என்கின்ற முத்தையப்பன் ஜக்கு சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதையடுத்து அதிமுக சார்பில் தொகுதியின் கழக செயலாளர் ராஜா என்கின்ற வேலுசுவாமி ஏற்பாட்டில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில இளைஞர் மற்றும் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் வாழ்த்துரை வழங்கினார். மாநில மீனவரணி இணை செயலாளர் ரவி என்கின்ற ராஜவேலு, வீராம்பட்டினம் வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அதிமுக நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஐயப்பன் அதிமுக நிர்வாகிகளிடம் ஜக்கு சின்னத்தில் ஆதரவு திரட்டி சிறப்புரையாற்றினார். அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட அனைத்து நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தணிகைவேல் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளுடன் காமராஜர் நகர் தொகுதியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுடன் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தலைவர்கள் கலந்து கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் சார்லஸ் மார்டின் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உறுதிமொழி கூறப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் சிவக்கொழுந்து பெத்திச்செட்டிப்பேட்டை பகுதியில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணிகள் லாஸ்பேட்டை தொகுதிகள் என்ஆர் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டது. இதன் வேட்பாளராக முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து அறிவிக்கப்பட்டார். அவர் தனது வேட்பு மனுவையும் தாக்கல் செய்தார். இந்நிலையில் அவர் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்திச்செட்டிப்பேட் பகுதியில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் சுவாமி தரிசனம் செய்து தனது பிரசாரத்தை தொடங்கினார். தொடர்ந்து பெத்திச்செட்டிப்பேட்டையில் உள்ள பகுதியில் வீடு வீடாக சென்று என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் சிவக்கொழுந்து ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதியின் சுயேட்சை வேட்பாளர் தேசிய விருதாளர் பங்காரம்மாள் கருணாகரன் மகாத்மா காந்தி இல்ல முதியோர்களிடம் ஆசி பெற்றார். புதுச்சேரி அவ்வைநகர் பகுதியை சார்ந்த புளோரன்ஸ் நைட்டின்கேல் தேசிய விருதாளர் திருமதி பங்காரம்மாள் கருணாகரன் எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தல் தட்டாஞ்சாவடி தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். 40 ஆண்டு கால தமது செவிலியர் பணியை சிறப்பாக செய்து தலைமை செவிலியராக ஓய்வு பெற்றவர். தனியாகவும் பல அமைப்புகள் மூலமாகவும் தொடர்ந்து மக்கள் பணி செய்து வருகிறார். தமது தன்னலமற்ற சேவைக்காக மக்களால் அறியப்பட்டவர். தன்னை தமது மக்கள் நலப்பணியை அரசியல் களத்தை பயன்படுத்தி தொடர்ந்து செய்ய துணிந்து தட்டாஞ்சாவடி தொகுதியின் சுயேட்சை வேட்பாளராக களம் இறங்கி பணியாற்றும் வேளையில் இன்று சின்னக்கோட்டகுப்பம் மகாத்மா காந்தி இல்ல முதியோர்களிடம் ஆசி பெற்றார். அரியங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் 24ஆம் ஆண்டு பங்குனி உத்தர காவடி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அரியங்குப்பம் சுப்பையா நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் 24ஆம் ஆண்டு பங்குனி உத்தர காவடி திருவிழா நேற்று தொடங்கியது. இதனையொட்டி ஸ்ரீ பாலமுருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 12 மணியளவில் பால்சாகை வார்த்தல், இரவு 7 மணியளவில் சந்நிதியின் எதிரில் உள்ள கொடிமரத்திற்கு கொடியேற்றப்பட்டு காப்பு கட்டுதல் மற்றும் தீபாரதனை பிரசாதம் வழங்குதல் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியில் உள்ள பக்த கோடிகள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ராமு வீடு வீடாக சென்று விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மணவெளி தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ராமு தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ராஜாராம் நகர், ஆனந்தா நகர், திருமலை வாசன் நகர் ஆகிய பகுதிகளில் விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் மணவெளி தொகுதி தலைவர் வசந்தகுமார் உட்பட கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர்.